ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு இந்த படம் ஒரு கம்பேக்கா இருக்குமா? பொறுப்போடு இந்த படத்தை பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சமீபத்தில் நான் ஒரு இன்டர்வியூ எடுத்தேன். அப்போ இன்டர்வியூக்காக பேசும்போதும் சரி, தனிப்பட்ட முறையில் பேசும்போதும் சரி, ரொம்ப அவர் கவனத்தோடு இந்த படத்தை பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் வந்து சிக்கந்தர் வந்து ஒரு படுதோல்வி படம். அவருக்கு அது ஒரு பிடித்தமான கதையாக இருந்தாலும் அதை மக்கள் வந்து ரிசீவ் பண்ணலை. நமக்கே கூட அது முருகதாஸ் படம் பார்க்குற ஃபீலிங்கே இல்லை. அதனால இப்போ அவருக்கும் தெரியும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது நம்மளுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்க போகிற ஒரு படம். எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு பக்கம் மணிரத்னம், சங்கர் போன்ற ஜாம்பவான்களுக்கெல்லாம் இப்போ ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. என்ன இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா அடுத்து முருகதாஸுக்கும் அப்படி வரும்னு எதிர்பார்க்குற கூட்டம்லாம் அங்கே இருக்கு. ஸோ அப்போ அதையெல்லாம் பொய்யாக்கி இந்த படத்தையே தன்னுடைய படிக்கட்டாக மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதை சரியாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வெற்றி கொடுத்து அடுத்து ஒரு படம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து அது எதுவுமே பிடிப்படாது. இப்போ நம்ம பண்ணுறது தான் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு தோல்வி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசு சமநிலைப்பட்டிருக்கும் போது எது சரி எது தவறு அப்படின்னு நம்மளால் சீர்தூக்கி பார்க்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த படத்தை வந்து அவர் சரியாக கொண்டு போயிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.